தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். அஸ்ஸலாமு மை மக்களே, இந்த மண்ட பஜ்லி மயிறு புடுங்கி மர்சி மூதேவி இப்போ இன்கம் ஓவராக கூடயே வருது. காரணம் மதரசா பிள்ளைகள். மதரசா பிள்ளைகளோட போடுற கூத்தை பாருங்க. நீங்களும் என்ன எல்லாம் சொல்லி முடியும்? எல்லாம் சொல்லி நின்றீங்களா? எப்படி எப்படி டபுள் டிகிரி பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் நான் இங்கே போடுற வீடியோ உங்களை உங்களை பார்க்குறீங்களா? உங்களோட உண்மை மாத்திரம் பார்க்குறது தான் வீடியோ. யார்கிட்ட உண்மை பார்க்குறீங்க? சும்மா பார்ப்போம். எல்லாட்டும் உண்மை மாத்திரம் என்ன வீடியோ பார்க்குறதா நீங்கள்லாம் உங்களோட பிள்ளைகளோட இருக்கிற மாதிரி எல்லாம் ஏன்னா எல்லாரும் பார்க்குறீங்க. இது மட்டுமே பார்த்தீங்களா மை மக்களே, எல்லாம் பிள்ளைகள்ட்ட உமாவை தான் கேட்குறோம். உமா எப்படி உமா பார்க்குறாங்களா வீடியோ? ஏன் வாப்பா பார்க்க மாட்டாரா? அவருக்கு கண்ணு இல்லையா? எல்லாம் ட்ராமா. இதை காட்டினா தான் இன்கம் கிடைக்கும். இவனுக்கு சல்லி அனுப்புறதுக்கு சில மூட கூட்டங்கள் இருக்கி, அந்த மூதேவிகளும் சல்லி அனுப்புகிற மூதேவிகளும் ஹராமா சம்பாதிச்சதாக தான் இருக்கும். ஏன்டா பப்ளிசிட்டி சதகா சொல்கிற இஸ்லாத்தில் இல்லாத உண்டு. இவனால் பிள்ளைகள் தின்றதை காட்டித்தான் இவன் சம்பாதிக்கிறான். இது மடையனுக்கு விளங்கும், ஆனால் சில மூதேவிகளுக்கு விளங்குது இல்லை. நாங்கள் என்ன செய்ய? ஆனால் நாங்கள் இதை நிப்பாட்டுவோம். இவனேமா ஒத்தன் இனிமேல் ஸ்ரீலங்கா வரக்கூடாது. இவனை முதல்ல நாடு கடத்தணும் ஜனாதிபதி கிட்ட சொல்லி. இல்லடா எனக்கு இல்ல இல்லடா நீங்க நம்புற படைச்ச ரப்போன்ற ஒருத்தன் உண்மையானவனா இருந்தா உண்மையானவனா இருந்தாடா அல்லான்ற ஒருத்தன் உண்மையானவனா இருந்தாடா இல்லாட்டி நான் இப்போ எனக்கு வார பேச்சு இல்லடா. நான் அல்லாஹ் இருக்கிறானா அல்லாவை நம்ப மாட்டேன்டாண்டு அவன் வாயிலே சொன்னவன். என்னை மரத்தரக சுண்ணத்தை எடுத்து தான் இஸ்லாத்துக்கு எடுக்கணும். இப்படியா பட்ட ஒரு கபர மூதேவி, அவ்வளோ தான் சொல்லலும் எங்களுக்கு. அந்த மூதேவியோட மதரசா பிள்ளைகளை ஏன் பல விட்றீங்க? இவன் நல்லவனா? அதுக்கு சாட்சி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 by 1 பார்த்து கொண்டு போவோம். கிஃப்ட் இந்த கிஃப்ட் வேண்டியொத்த இன்னும் 10,000 பேர் வா வரப்போல. நீங்க எல்லாம் முஸ்லீம்களா? முஸ்லீம்களா? நீங்கெல்லாம் முஸ்லீம்களா? முஸ்லீம்கள் எல்லாம்டா உலகத்தில் இல்லை, ஸ்ரீலங்காலே கேவலமானவர்கள். கேவலமானவன்டே மோரமண்டு முஸ்லாம் மார்க்னே செத்துட்டு போவான். உண்மையை சொல்கிறேன். ஒரு தமிழனை பார்க்க, ஒரு சிங்கள மக்களை பார்க்க, ஒரு கிறிஸ்டியானியை பார்க்க கேவலமா இல்லடா எனக்கு இல்ல இல்லடா நீங்க நம்புற படைச்ச ரப்போன்ற ஒருத்தன் உண்மையானவனா இருந்தா உண்மையானவனா இருந்தாடா அல்லான்ற ஒருத்தன் உண்மையானவனா இருந்தா. அலைகள் கொழும்புக்கு வந்திருக்கிறீங்க, எனக்கு தெரியும். உங்களுக்கு பல விடயங்கள் நான் செஞ்சு தந்திருக்கிறேன். அதே போல எத்தனையோ மதரசாக்கள் கரண்ட் பில் கெட்டுறதுக்கு இல்லாமல் இருந்திருக்கிறீங்க. அது கூட அல்லாஹ் ஒருவனுக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். எத்தனையோ டோனர்ஸ் கிட்ட இருந்து, எத்தனையோ வெளிநாடுகள்ல இருந்து காசுகளை கொண்டு உங்களோட தேவைகளை செஞ்சு தந்திருக்கிறேன். சாம்சங் ஆன்சர் பண்ணுங்களே வா, போன ஆன்சர் பண்ணுங்களே வா. நீ என்னமோ புழுங்கி நீ தானே என்னமோ புழுங்கியா கஞ்சா அடிச்சுக்கிறேன் அப்படி இப்படின்னு. அப்போ நான் அப்படியே நல்லாவை பேசக்கூடாது தானே. ஒரு குழுவெல்லாம் வாட்சி சூற தோதிக்காதவா. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் தெரியுமா? எடுத்து வாடா வா மக்காமுக்கு எவன் ஆயிந்தாலும் வா, எவன் ஆயிந்தாலும் வா. முஸ்லீமா முஸ்லீம்ல ஜட்டி ஒத்த வாடா வாடா முஸ்லீம்ல ஜட்டி ஒத்த வா வா தேறிக்கிறேன் வா வா முஸ்லீம் வா 10 லட்சம் முஸ்லீம் வா வாடா வா. மண்டபஜிலிയുടെ எல்லா அவதாரத்தையும் தசாவதாரம் கமல் கூட இவ்வளோ கெட்டப் மாற்ற மாட்டான். ஆனால் இவன் எல்லாத்தையும் செய்வான். ஏண்டா சல்லிக்காக வேண்டி இவன் என்னத்துக்கும் எந்த லெவலுக்கும் இறங்குவான். சில மரமண்டைகளுக்கு விளங்குது இல்லை. அதனால தான் இவன் பழைய வீடியோலாம் நாங்கள் தூசி தட்டி எடுத்தோம். மக்களே, இந்த மண்ட பஜ்லி மரசி மூதையை பற்றி உங்களுக்கு மிச்சம் தெரியணுமெண்டா ஒரே ஒரு கோல் ஒன்று அடித்து கேளுங்க அவன்கிட்ட. ராஜா, ஏன் ராஜா இப்படி செய்கிறாய்? இஸ்லாத்தில் இப்படி வீடியோ எடுத்து சதக்கா கொடுக்க வேண்டிய ஒரு இதொண்டு இல்லை, நீ ஏன் இப்படி செய்கிறான்னு கேளுங்க. அவனோட 5-6 தலைமுறை இழுப்பான். பௌத்துல பிள்ளைந்து அதை இழுப்பான். அதுதான் அவனோட உண்மையான சுயரூபம். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சிவாஜி, எம்ஜிஆர் எல்லாம் ஒரே ஃபேஸில் வச்சுக்கிறான். இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவான். ஏண்டா இப்போ இன்கம் ஜாஸ்தியாக வருது. ரவுலத்துல் உலமா மதரசா பிள்ளைகள் ஏண்டா சாப்பாடு விற்றி கொண்டிருந்தான் 1500 கிலோ அரிசி முடிச்சு. அதோடு அந்த கடையும் க்ளோஸ்.
இப்போ பார்த்தான் சரி வரல. இனி இந்த ரவுலத்துல் உலமாவை பிடிப்போம். ஏண்டா ரவுலத்துல் உலமா பிரின்சிபல் அம்ஜத் மௌலவிக்கும் இவனுக்கும் 50-50 வார இன்கம்ல 50-50. அதுதான் நீங்களோட 2 பேர்த்துல டீலிங். இப்படியா கொண்டு ஒரு சனியம் பிடிச்சவனை ஏன் மദ്രസா பிள்ளைகளோட பழக விட்றீங்க? நான் நேரத்தோடு சொல்லிக்கிறேன், இந்த மூதேவிக்கு தாலிங்குறான் கூட ஓத தெரியா சரியா. இப்படியாப்பட்ட ஒரு நாயை ஜனாதிபதிக்கிட்ட சொல்லி நாடு கடத்தணும். இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கி, அதையும் கொஞ்சம் பாருங்க. இல்ல போட்டு இல்ல அது நான் எனக்கு கஷ்டம் ஆச்சு. அது ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு டைம் இல்ல, மத்த வேலை செய்யப்பட டைம் இல்ல, அதனால நிப்பாட்டிட்டேன். அதான் இல்ல ஏண்ட விருப்பம் இது நிப்பாட்ட பிரச்சனை ஒன்று இல்ல. இன்னொருத்தரை வந்து கேட்டாரு செய்ய வேண்டாம், நீங்க போட்டு செய்ய வாப்பட விட இல்லை. ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இது உழைச்சி தின்ற உடம்பு இல்லை, இது வந்து மற்றவங்கக்கிட்டேருந்து பறிச்சு தின்ற உடம்பு. மூஞ்ச விதவிதமாக மாற்றி நவரசத்தையும் காட்டி, ஏண்டா ஹார்ட்டில் போகிற நேரமே வீடியோ எடுக்கிறா, அதை வந்து ஒருத்தர் கேட்குறாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு வேர்வை வேணும். வேண்ட உடம்புல வேர்வே இல்லை. வேண்ட உடம்புல இருக்கிறதெல்லாம் கொழுப்பு. எங்கே சிசிடிவி கேமரா வேலை, எங்கே புரியாணி விற்றது எல்லாம் இல்லை. 1500 கிலோ அரிசியை களவெடுத்ததோடு புரியாணி முடிஞ்சு. இப்போ மദ്രസா பிள்ளைகளை பிடிச்சிக்கிறேன். நாங்கள் எங்களால் வேண்டிய அளவு நாங்களும் சொல்லி கொண்டு தான் வாரோம். ஆனால் சம்மந்தப்பட்ட நபர்கள் ஈக்கிறாங்க இந்த நாட்டில், அவங்க தான் இதுக்கு முடிவு எடுக்கணும். முழு சபைக்கு தானே இவனே மദ്രസா பிள்ளைகளோடு ஈக்கிறான். அல்லா இல்லைன்னு இவன் வாயில் சொன்னவன், அல்லா நம்ப மாட்டேன்டான்னு சொன்னவன், முழு ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா முஸ்லீம்களையும் சண்டைக்கு கூப்பிட்டவன், எல்லாத்திர மூஞ்சிலையும் காரி துப்பினவன். எல்லாம் ஆதாரத்தை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இதுக்கு மேலே இவனுக்கு சல்லி அனுப்புகிறேன்னா உங்களோட இஷ்டம், நீங்கள் அனுப்புங்க. அல்லா கிட்ட நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இவனுக்கு அனுப்ப உங்களுக்கு இன்னும் பரக்கத்தாக கொடுப்பான். நல்லா முடிஞ்சால் இவன் சுயரூபத்தை முழு ஸ்ரீலங்காக்கும் போட்டு காட்டுங்க. எல்லா வீடியோவையும் பழச தட்டி எடுத்திருக்கி. இப்போ அது எல்லாத்தையும் தான் மரத்தில் போட்டிக்கு. இந்த வீடியோவை அல்லாஹ்க்காக வேண்டி ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை. நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேர் சொன்னாங்க. நான் முட்டாளுங்க, சொன்னதை சொல்லுங்க, ஏனாடியாங்க எல்லாம் தெரிஞ்சிருந்தும் சுத்தி சொல்ல வந்தேங்க. முட்டாளுங்க. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன்.